மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஆண்டவரும் அரசனுமானவர் அண்மையில் உள்ளார். வாருங்கள், நாம் அவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம்.
தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீது குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர். அந்நாளில் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமத்தில் முடிசூடிய இஸ்ராயேலின் அரசர். ஒரு கடல் முதல் வரை மறு கடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி செய்வார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகார். அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்யும் மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமி ஆளும் வேந்தர் எல்லாரும் அவரை வணங்குவர், மாந்தர் எல்லாரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லப்ப தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீது சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார், அவரது வலப்பத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரான பெத்லகேமே, உன்னிடமிருந்து இஸ்ராயேல் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களில் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்காலம் நம் நாட்டில் சமாதானம் நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.
மன்றாடுவோமாக. இன்றைய திருப்பலியானது சோனி குடும்பத்தின் அன்பு திருப்பலியாகவும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய வேண்டுதல் திருப்பலியாகவும், மித்திரனருடைய 1ஆம் ஆண்டு பிறந்த நாளில் நன்றி திருப்பலியாகவும், ஜே தாமஸ் குடும்பத்தினுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அசோக் ரூஃபீஸ் அவருடைய பிறந்த நாள் நிறைவு திருப்பலியாகவும், ரிங்கு லூஸ் நல்ல உடல் சுகம் வேண்டிய வேண்டுதல் திருப்பலியாகவும், மேலும் ஜேசுராஜ் கிறிஸ்டோபர் அருள் ஸ்டெல்லா சின்னப்பன் இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் ஜெபித்து மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவச் சுமையால் நாங்கள் அழுத்தப்பட்டு இருக்கின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் நாணமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிக்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டில் இருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளில் இருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ் பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இஸ்ராயேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோயிசனுக்கு திருச்சட்டம் தந்தவரே, திருக்கரத்து நீட்டி எங்களை மீட்கவாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்ற இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நான் வருகின்றேன். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன் என்று எரேமியா 23:5 கடவுள் சொன்ன வார்த்தைகளை தாவீதினுடைய வழிமரபினரான யோசேப்பை வைத்து ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உண்மையாக மாற்றுகிறார். தாவீதின் வழிமரபினான யோசேப்பின் மூலமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகுக்கு வருகிறார். எனவே தாவீதினுடைய தளிர், நீதியின் தளிர் துளிர்க்கப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, மத்தேயு நற்செய்திக்கும் லூக்கா நற்செய்திக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிற பொழுது, மத்தேயு நற்செய்தியாளர் இந்த இயேசுவினுடைய இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சிகளை யோசேப்புக்கு சொல்லுகிறார். அதே போல நாம் லூக்கா நற்செய்தி பார்க்கிற பொழுது இதே இந்த பிறப்பு நிகழ்ச்சியை அன்னை மரியாளுக்கு அந்த நற்செய்தியாளர் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியிலே யோசேப்புக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது, இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய மனைவி கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். எனவே உன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் இது எல்லாம் கடவுளால் நிகழ்கிறது என்று யோசேப்புக்கு தூதர் மூலமாய், இறை தூதர் மூலமாய் அறிவிக்கப்படுகிறது. எனவே யூத சட்டத்தின்படி, இணை சட்டத்திலே நான் வாசிக்க முடியும், ஒரு பெண் திருமணம் ஆவதற்கு முன்பாக கருவுற்றிருந்தால் அந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் யூத சட்டம். இருந்தாலும் கூட கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, சட்டமா அன்பா இல்லை கடவுளுடைய வார்த்தையா என்று வருகிற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்னை மரியாளை யோசேப்பு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். அன்னை மரியாளை யோசேப்பு ஏற்றுக்கொள்கிறது. அவர் கடவுளுடைய வார்த்தையின் மீது எவ்வளவு அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார், கடவுளுக்கு எவ்வளவு அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய தூதர் தனக்கு பணித்தவாறே அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய திருவுளத்தை, திட்டத்தை யோசேப்பு அவர்கள் நிறைவேற்றுகிறார். எனவேதான் இன்றும் அவர் ஒரு மாபெரும் மனிதராய் திகழ்கிறார். இந்த வருடத்தை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் புனித யோசேப்பினுடைய வருடமாய் அறிவித்திருக்கிறார். காரணம், அவருடைய அந்த கடவுள் மேல் வைத்திருந்த
இந்த பாசமும் கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கொடுத்த மரியாதையும் காரணமாய் இருக்கிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு என்னவாக இருக்கிறது என்றால், நாம் அனைவரும் கடவுளுடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? எல்லா சூழ்நிலைகளிலும் யோசிப்பு அவர்கள் அன்னை மரியாள் குழந்தை பெறுகிற பொழுது, இயேசுவை பெறுகிற பொழுது, அந்த ஏரோது மன்னன் தேடுகிறார் என்று தெரிந்தவுடன் மீண்டுமாய் யோசிப்பினுடைய கடவுளை சொல்லப்படுகிறது, உடனடியாக குழந்தையும் தாயும் தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுகிறார்கள். ஏரோது இறந்த பிறகு மீண்டுமாய் அழைத்து வருகிறார். இப்படியாக பல இன்னல்கிட்ட நேர்களில் கூட அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார். இறை வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறார். இறை துழுவத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறார். கஷ்டமான நேரத்திலும் நல்ல நேரத்திலும் அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரே செய்தி, யோசேப்பை போல நாமும் கூட இறை திட்டத்திற்கு இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுவும் நல்ல நேரத்திலும் நடக்க வேண்டும். நமக்கு சோதனைகள், வேதனைகள், நமக்கு துன்பங்கள், நாம் கண்ணீரிலே இருக்கிற பொழுதும் கூட அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க, அந்த வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த முயற்சியை செய்வோம். ஆமென். படித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாக்குவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாக்குவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாக்குவேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவரை நிலை பெற்ற நாங்கள் மீண்டும் தகுதி பெற்ற வாழ்க்கையை வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின்பு அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும்
அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கண்ணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நீர் உலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட சின்ன பெண்ணும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். ஆமென். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணீருடன் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காத்து முடிவின்றி வாழளிப்பதாக. போகும்போது காப்பார், வரும்போது காப்பார், இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். இயேசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். நீ போகும்போது காப்பார், வரும்போது காப்பார், இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். இயேசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார்.
படைத்தவரவரே, உனக்கு உதவி ஆண்டவரும் இருந்து வரும். வானமும் வையமும் படைத்தவரவரே, உன் கால்கள் இடரவே விடமாட்டார். உன் கால்கள் இடரவே விடமாட்டார். உன்னை காக்கும் தேவனவர் உறங்கிட மாட்டார். உன்னை காக்கும் தேவனவர் உறங்கிட மாட்டார். நீ போகும்போது காப்பார், வரும்போது காப்பார். இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். இயேசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். நீ போகும்போது காப்பார், வரும்போது காப்பார். இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். இயேசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக் கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. புனித மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடற்கரை புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.